الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وجعل لنا من لدنك وليا وجعل لنا من لدنك نصيرا صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, وجعل لنا من لدنك وليا, இறைவா உன் புறத்திலிருந்து ஒரு பொறுப்பாளரை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக. وجعل لنا من لدنك نصيرا, இறைவா உன் புறத்திலிருந்து ஒரு உதவியாளரை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக என்கின்ற துஆவை எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, 110வது அத்தியாயம் 108வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இரண்டு விஷயங்களை அல்லாஹ் நம்முடைய பொறுப்புல ஒப்படைச்சிட்டான். மனிதர்களுடைய பொறுப்புல, ஈமான் கொண்ட அந்த ஈமான் உடையவர்களுடைய பொறுப்புல அல்லாஹ் இரண்டு விஷயத்தை ஒப்படைச்சிட்டான். ஒன்று, உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு செயல் செய்தால் அந்த செயல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த சாதகமாக இருப்பது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலையும் சரி, மறுமையினுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு அது சாதகமா இருக்கும். இன்னொரு செயல் இருக்குது, அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு இரு உலகத்திலுமே, இம்மையிலும் மறுமையிலும் அது உங்களுக்கு பாதகமாக மாறும். அப்போ உங்களுக்கு சாதகமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதும் உங்களுக்கு பாதகமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதும் உங்க கையில தான் இருக்குது என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. யா ஐயுஹன்னா குல் யா ஐயுஹன்னாசு கத் ஜாஅக்குமுல் ஹக்கு மிர் ரப்பிக்கும். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே, உங்களுடைய இறைவனிடம் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு உண்மை வந்து விட்டது என்பதாக அல்லாஹ் சொல்றான். எதை அல்லாஹ் உங்களுக்கு சொல்றானோ, குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் வாயிலாக, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய நபிமார்களுடைய வாயிலாக என்னென்ன செய்தி எல்லாம் நம்ம கேட்கிறோமோ, எதெல்லாம் நம்ம செய்திக்கு வருதோ, எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, இது எதுவுமே கட்டுக்கதை கிடையாது. நபிமார்கள் சொன்ன எந்த செய்தியுமே கட்டுக்கதை கிடையாது. அதே போன்று அல்லாஹ் சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையுமே வீணான வார்த்தையே கிடையாது. குர்ஆன்ல 6666 வசனங்கள் உள்ளதாக அந்த எண்ணிக்கையினுடைய அந்த எழுத்துக்கள் சொல்லப்படுது. அதுல ஒரு எழுத்து கூட வீணாக அல்லாஹ் சொல்லலைங்கிறது தான் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வியக்கத்தக்க ஒரு செய்தி. அன்றைய காலகட்டத்தில் இந்த குர்ஆன் இறங்கும் பொழுது இந்த குர்ஆனினுடைய இலக்கிய நயத்தை பார்த்து ஒண்ணுமே படிக்க தெரியாத, எழுத தெரியாத, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே அந்த பக்கமே போகாத, கல்வி அறிவே இல்லாத முஹம்மது இப்படிப்பட்ட ஒரு அரபியினுடைய அந்த இலக்கிய நடையோடு இந்த ஒரு குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை வந்து சொல்றாரே என்பதாக அன்றைய காலகட்டத்தினுடைய அரபியர்கள் ஆச்சரியம் அடைஞ்சாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு படிக்க தெரியாது, அவங்கள்ட்ட கல்வி அவங்க கற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை வஹீயின் மூலமாக எதை அல்லாஹ் சொல்றானோ அதை போய் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அரபியர்கள்னா சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அரபியினுடைய இலக்கிய நயத்துல தேர்ச்சி பெற்ற பெரும் பெரும் வல்லுநர்கள்லாம் இருந்தாங்க. இவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க. எழுத படிக்க தெரியாத முகம்மதிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு இலக்கிய நயமுள்ள வார்த்தைகள் வருது. ஏன்னா அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை கலை நயத்தோடு சொல்லக்கூடியவன். அல்லாஹ் எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் அதை அறிவுபூர்வமாக சொல்லக்கூடியவன். அதுல எந்த விதமான தவறையும் பார்க்க முடியாது. நம்ம எடுத்து பார்க்கலாம், குர்ஆன் இறங்கிய காலகட்டத்துல இருந்து அன்றைய காலகட்டத்திலே நிறைய எதிர்ப்பு வந்தது இந்த குர்ஆனுக்கு. ஆனால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கு பிறகு எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. இந்த குர்ஆனை இது ஒரு கட்டுக்கதை, இது ஒரு கவிதை, இது ஒரு உரையாடல் என்பதாகெல்லாம் சொல்வதற்கு எவ்வளவோ முயற்சிகள் நடந்துச்சு. முயற்சி செய்தவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்தார்கள் என்பதாக சொல்வதை விட, நடந்ததை விட, யாரெல்லாம் குர்ஆன் பொய், குர்ஆன்ல உண்மை இல்லை,
குர்ஆன் ஒரு கவிதை, குர்ஆன் ஒரு உரையாடல் என்பதாக சொல்லி ஆராய்ச்சி செஞ்சாங்களோ, ஆராய்ச்சி செஞ்ச அத்தனை பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது வரல. இந்த குர்ஆனை நான் பொய் பூச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்ய உட்கார்ந்தவர் குர்ஆனினுடைய இறுதி கட்ட முடிவுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் வந்தாங்களே தவிர யாரும் என்ன செய்யல, இந்த குர்ஆனை பொய் என்பதாக நிரூபிக்க முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தை. இப்ப அல்லாஹ் சொல்றான், குல் யா அய்யுஹன்னாசு கத் ஜாஅக்குமுல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு எதெல்லாம் வந்திருக்கிறதோ அதெல்லாம் நிச்சயமாக உண்மை. அல்லாஹ் சொல்றான்ல குர்ஆன்ல, நீங்க நன்மைகள் செய்தால் சொர்க்கம், அந்த சொர்க்கத்துல நீர் அருவிகள் ஓடும், அதுல நீங்க நினைச்சதை சாப்பிடலாம், நீங்க நினைச்ச மாதிரி இருக்கலாம், அங்க உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது என்பதாகலாம் சொல்றானே, இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் மனிதனை சமாதானப்படுத்துவதற்கோ அல்லது ஆசையை தூண்டுவதற்கோ அல்லாஹ் சொல்லல, இது உண்மை. அதே போன்று அதே அல்லாஹ் சொல்றான், பாவம் செய்தால் தண்டனை உண்டு, நரகத்தினுடைய வேதனை உண்டு, நரகத்திலேயே 7 வகையான நரகம் இருக்குது, ஒவ்வொரு நரகமும் ஒவ்வொரு விதமா இருக்கும், அங்க உங்களை தண்டிப்போம் என்பதாக எல்லாம் அல்லாஹ் சொல்றானே, அதுவும் கட்டுக்கதை கிடையாது, பயமுறுத்துறதுக்காண்டி கிடையாது, அதுவும் உண்மை. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வந்ததெல்லாம் உண்மை. எனவே நான் சொன்ன அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த உண்மையான விஷயத்தை எவர் பெற்றுக்கொண்டாரோ, பெற்றுக்கொண்டதுன்னா என்னங்க, யாரு ஏற்றுக்கொண்டாரோ, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளை எவர் ஏற்றுக்கொண்டாரோ அவர் நேர்வழி பெற்றவர், அவர் நேர்வழி பெற்றவர். அது அவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் சாதகமாக அமைஞ்சிருங்கிறான்ல. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வினுடைய உதவியை நாம அடையணும் அப்படின்னு சொன்னா நாம நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும், அப்பதான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நாம அடையணும்னு சொன்னா நமக்கு கீழே இருக்கிறவங்க மீது நாம இரக்கம் காட்டணும், அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுவான். யார் ஒருவர் இரக்கம் காட்டுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான், யாரு உதவி செய்யறாரோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இப்போ அதே போன்று அல்லாஹ் சொல்றான், என்னுடைய இந்த உண்மையான கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களை விட பலகீனமானவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். உங்களுக்கு நான் அதிகமாக கொடுத்திருந்தால், உங்களத்துல செல்வத்துல உங்களுக்கு நான் அதிகமாக கொடுத்திருந்தேன்னா உங்க தேவைக்கு நீங்க எடுத்துக்கங்க, உங்க குடும்பத்தினுடைய தேவைக்கு எடுத்துக்கங்க, உங்களுடைய உணவுக்கு தேவைக்கு நீங்க எடுத்துக்கங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைக்கு எடுத்துக்கங்க. எவ்வளவு பெரிய ஒரு அழகான விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நான் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். முதல்ல அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா நீங்க செலவு செய்யுங்க, அப்புறம் உங்க குடும்பத்துக்கு செலவு செய்யுங்க, அப்போ உங்களுடைய தேவைக்கு போய் செலவு செய்யுங்க, உங்க குடும்ப தேவைக்கு செலவு செய்யுங்க, உங்க பிள்ளைகளுக்கு செலவு செய்யுங்க. எல்லாத்துக்கும் செலவு செஞ்சது போக கொஞ்சோன்னு இருக்கும்ல, அதை போய் நீங்க ஏழைக்கு கொடுங்கிறான். மொத்தமா கொண்டு போய் நீ ஏழைகளுக்கு கொடு, நீ தர்மம் செய்ய, ஜக்காத்து கொடுன்னு அல்லாஹ் சொல்ல வரல. உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சோன்னு இருக்கும்ல, எஞ்சி இருக்கும்ல, லாபமா இருக்கும்ல, அதிகப்படியா உங்களுக்கு நான் கொடுத்தது இருக்கும்ல, அதை கொண்டு போய் ஏழைக்கு கொடு, உதவி செய். அப்படி உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வமன் லல்ல ஃபஇன்னமா யதில்லு அலைஹா, யார் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை வழி தவறிட்டாங்களோ அவர் குர்ஆனை ஏத்துக்க மாட்டார், ஹதீஸை ஏத்துக்க மாட்டார், தன்னுடைய மனம் என்ன சொல்வதோ அந்த விருப்பத்தின்படி வாழ ஆரம்பிச்சுட்டார். இதை ஒரு பெரிதாகவே அவர் கருதல அப்படின்னு சொன்னா, வமன் லல்ல ஃபஇன்னமா யதில்லு அலைஹா, அவர் வழி தவறிட்டாரு, அவர் வழி தவறியது அவருக்கு தான் பாதகமாக மாறும், உலக வாழ்க்கையிலே வறுமை வாழ்க்கையிலே. யாருக்கும் அவர் எந்த விதமான ஒரு உதவி செய்யல, யார் மீது கருணை காட்டல, யார் மீது இரக்கம் காட்டல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு எதையுமே காட்ட மாட்டான், இரக்கம் காட்ட மாட்டான், பணிவு காட்ட மாட்டான். நம்ம வரலாறுகள்ல எடுத்து பார்த்தோம்னா தெரியும், ஒரு காட்டு அரபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில அமர்ந்திருக்கிறாரு. ஹஜ்ரத்னா ஹசன், ஹஜ்ரத்னா ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், இந்த 2 பேர குழந்தைகளும் பெருமானார்கிட்ட ஓடி வந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2 பேர குழந்தைகளையும் தூக்கி தன்னுடைய தொடையில உட்கார வச்சு முத்தம் கொடுத்தாங்க. அப்போ அந்த அரபி பார்க்கிறாரு. அந்த அரபி பார்த்துட்டு, என்ன யா ரசூலல்லாஹ், நீங்கள் குழந்தைகளை எல்லாம் கொஞ்சுகிறீர்களே என்பதாக கேட்கிறார். குழந்தைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுக்குறீங்களேன்னு சொல்லி கேட்கிறார். அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு, அந்த மக்களிடத்துல இஸ்லாம் போய் சேருவதற்கு முன்னால் அவங்க எவ்வளவு ஒரு கல் நெஞ்சத்தனமாக
எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்கிறது நம்மளால தெரியுது. அவர் கேட்ட கேள்வி, என்ன குழந்தைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளின் மீது நீங்கள் அன்பும் பணிவும் காட்டணும், அது அல்லாஹ் விரும்புறான். சிறிய குழந்தைகள் மீது நீங்கள் அன்பு காட்டுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது அன்பு காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீங்களாம் உங்க குழந்தைகளை நீங்க கொஞ்சினது இல்லையான்னு சொல்லி அவங்க கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு 11 குழந்தைகள் இருக்குது, எனக்கு 11 குழந்தைகள் இருக்குது, இதுவரையும் ஒரு குழந்தையை கூட நான் கொஞ்சியது இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுவரையும் ஒரு குழந்தையின் மீது நான் பணிவு இரக்கம் காட்டியது இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உன் மீது இரக்கம் காட்ட மாட்டான், நீ கருணை காட்டலன்னா அல்லாஹ் உன் மீது கருணை காட்ட மாட்டான் என்பதாக சொல்றாங்க. நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எவர் அல்லாஹ்வினுடைய செய்தியை பற்றி பிடிச்சுக்கிறாரோ அவருக்கு இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சாதகமாக அல்லாஹ் அமைத்து கொடுத்துருவான். எவர் அல்லாஹ்வினுடைய அந்த செய்தியை விட்டுறாரோ அவருக்கு உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் பாதகமாக அமையும். வமா அன அலைக்கும் பி வக்கீல், நான் உங்கள் மீது பொறுப்பு ஏற்றுக்கொள்வனாக இல்லை என்று நபியை நீர் கூறுகிறாங்க. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வழி தவறி போனவங்களுக்கு நான் பொறுப்புள்ள, நீங்க சொல்லிருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்படுவாங்க, என்ன இப்படி வழி தவறி போறாங்களே, என்ன இப்படி இருக்கிறாங்களே, ரொம்ப தன்னைத்தானே என்ன செய்வாங்க, வருத்திக்குவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, நபியே, வழி தவறி போகக்கூடியவர்களுக்கு நீங்க பொறுப்புள்ளங்கிறத நீங்க அவங்கள்ட்ட சொல்லிடுங்க என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்யக்கூடிய ஒரு இறைவசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, வஜஅல்னா மின் லதுன்க வலியா, இந்த உலக வாழ்க்கையில நமக்கு அல்லாஹ் ஒரு சிறந்த பொறுப்பாளரை ஏற்படுத்தணும். வஜஅல்னா மின் லதுன்க நசீரா, எல்லா நிலையிலும் அல்லாஹ் நமக்கு ஒரு சிறந்த உதவியாளரை ஏற்படுத்தணும்னா அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த செய்தியை உண்மை என்று ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றணும். உதாரணமா சொல்லணும்னா, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம மாறினா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹும் இந்த வசனத்தில் அந்த செய்தியை தான் சொல்றான். எதை அல்லாஹ் நம்ம கட்டளையாக வழங்கினானோ அதை பின்பற்றி வாழக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.